ஆனா அவன் உடம்புல உருப்போட்டு சேடு கிடையாது. அது மட்டும் இல்லாம அவன் உடம்புல ஒரு காயமும் கிடையாது. எப்படி அந்த வண்டுகிட்ட இருந்து அவன் தப்பிச்சு அந்த மருந்து எடுத்திருப்பான்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீ தான் மருந்து எடுத்தியா? உண்மையை சொல்லு, என் மேல சத்தியம் பண்ணு அப்படின்னு தமிழுக்கிட்ட செய்து கேட்கவும் தமிழுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தமிழ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. ஆமாங்க, நான் தான் மருந்து எடுத்துட்டு வந்தேன். ஆனா கடைசியில இந்த போஸ் என்கிட்ட இருந்து என்ன அடிச்சு போட்டுட்டு மருந்து எடுத்துட்டு போயிட்டான். உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த விஷயம் நடந்துச்சு. இங்க வந்து பார்த்தா நீங்க போஸ் தான் மருந்து கொடுத்ததா சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் சேதுவுக்கு கோவம் வந்துருது. எங்க இந்த விஷயத்த பெருசு பண்ண வேணாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படி சாதாரணமா சொல்லிட்டு அவ எம்பிட்டு பெரிய திருட்டு வேலை பார்த்திருக்கான். நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு வயிற்றுல புள்ளிய வச்சுக்கிட்டு அம்பது தூரம் போய் மருந்து எடுத்துட்டு வந்திருக்க, என் அப்பா உசுரை காப்பாத்திருக்க. ஆனா அவன் சாதாரணமா உன்னை அடிச்சு போட்டதும் இல்லாம மருந்து எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கொந்தளிச்சு போயிடுறாரு. ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வெளியே போறாரு. தமிழும் பின்னாடியே போறாங்க. எங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து போஸ் வெளியே வர்றான். ரொம்ப சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கான். இங்க பார்த்தா சேது வந்து கோமா வர்றாரு. என்ன சேது போட்டு கோமா வரா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து திருன்னு முழிக்கவும் சேது வந்து போஸ் சட்டையை பிடிச்சு, டேய் உனக்கு எம்பது தைரியம் இருந்தா நீ இப்படி பெரிய வேலையை பார்த்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து போஸ போட்டு அடிக்கிறாரு. அண்ணே எதுக்கு நீ அடிக்கிற இருனே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கத்துறா. உண்மையை சொல்லடா, நீதான் மருந்து எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் உடனே போஸ் வந்து, அண்ணே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இழக்கிறான். எப்படி மருந்து எடுத்த? உன் உடம்புல ஒரு பொட்டு காயம் இல்ல, சேரு இல்ல, சகதி இல்ல, போனவன் அப்படியே திரும்பி வந்திருக்க. நீ மருந்து எடுத்தல்றத நாங்க நம்பணுமா அப்படின்னு சேது கேக்குறாரு. உடனே தமிழ் வந்துட்டு போஸ அடிக்கிறாங்க. உண்மையை சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்துட்டு உண்மையை சொல்லிடுறான். அண்ணா விட்டுருங்கனே, நான் தான் மருந்து எடுக்கல, நான் தமிழ்ச்செல்வி எடுத்த மருந்தை தான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லவும் சப்பு சப்புன்னு போஸ போட்டு அடிச்சு போடுறாரு சேது. தரன்னு இழுத்துட்டு போறாரு உள்ள. உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நான் இப்பவே போய் உன்னை உள்ள சொல்லி அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ இழுத்துட்டு போறாரு சேது. அப்ப பார்த்து இந்த ஈஸ்வரி வந்து, என்ன சேது எதுக்கு சேது போஸ போட்டு இந்த அடி அடிக்கிற? அவன் என் புள்ளி எப்படி கஷ்டப்பட்டு மாமாவை காப்பாத்திருக்கான். மாமாவே வந்து அவனை இருக்க சொல்லிட்டாரு, நீ எதுக்கு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு நாடகத்தை போடுது. சின்னம்மா நீங்க சும்மா இருங்க சின்னம்மா, உங்க பிள்ளைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காதீங்க. அவன் எப்படி பெரிய திருட்டு வேலை பார்த்திருக்கான்னு தெரியுமா? தமிழ்ச்செல்வி எடுத்துட்டு வந்த மருந்து எடுத்துட்டு இவன் எடுத்துட்டு வந்த மாதிரி கொடுத்திருக்கான். இவனை சும்மா விடக்கூடாது, இப்பவே போய் நான் அப்பா கிட்ட சொல்லி கொடுத்து நான் இவனை என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து போஸ தரன்னு இழுத்துட்டு உள்ள போறாரு. என்ன சேது என்னாச்சு, எதுக்கு போஸ அடிச்சு இழுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ராஜங்க கேக்குறாரு. அப்பா நாம நினைக்கிற மாதிரி இந்த போஸ் ஒன்னும் மருந்து எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு ராஜங்க அதிர்ச்சி ஆயிடுறாரு. என்ன சேது சொல்ற அப்படின்னு. ஆமாப்பா, நம்ம நினைக்கிற மாதிரி போஸ் ஒன்னும் மருந்து எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கும் போது என்கிட்ட பார்த்தா ஈஸ்வரி வந்து, சேது நீ ஏதாவது சொல்லாத சேது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து தடுத்து நிறுத்த பாக்குது. ஆனாலும் சேது வந்து நிப்பாட்டவே இல்லை. உண்மையை சொல்றாரு ராஜாங்கத்துக்கிட்ட. ராஜாங்கம் இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகிடுறாரு. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா தமிழ் தான் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா. அவ கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வர இவன் அவளை அடிச்சு போட்டுட்டு அந்த மருந்து திருடிட்டு வந்து அவன் எடுத்த மாதிரி இங்க நாடகத்தை கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லவும் ராஜாங்க வந்து அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.